இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு, அதை இரட்டை கொலை செய்து தவழ்ந்து காலில் விழுந்து பதவி வாங்கிய தற்கூரி பழனிசாமி, நீங்கள் பொது வாழ்வில் இப்படி ஒரு கேவலமான நபர்களை பற்றி நம்ம பேச வேண்டாம் என்பது தாழ்மையான ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு 1.5 வருஷம் இருக்கும். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது தவழ்ந்து காலில் விழுந்து இரட்டை கொலை செய்து தற்கூரி பழனிசாமி அப்படின்னு பேசினார் திரு எடப்பாடி அவர்களை பற்றி. இன்று அவரே போய் அவரை தான் முதல்வராக்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாரு. அவரெல்லாம் தினமும் ஒண்ணு பேசுற ஆட்களை பத்தி நம்ம எதுவும் பெருசா பேச வேண்டாம். இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு, அதை இரட்டை கொலை செய்து தவழ்ந்து காலில் விழுந்து பதவி வாங்கிய தற்கூரி பழனிசாமின்னு ஒரு மேடையில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி ஒரு யூடியூப்ல எல்லாத்துக்கும் இன்னும் இருக்கு. அப்படி பேசிய ஒருவர் ஒரே வருஷத்துல போய் அண்ணன் பழனிசாமியின் கீழ் நான் அவரை முதல்வராக்க பாடுபடுவேன்னு சொல்றதை பற்றிலாம் நீங்கள் பொது வாழ்வில் இப்படி ஒரு கேவலமான நபர்களை பற்றி நம்ம பேச வேண்டாம் என்பது தாழ்மையான நன்றி. இல்ல, விரைவில் அதுக்கான என்ன அனுமதிகள் தான் பெண்டிங், காவல்துறையிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அனுமதி பெண்டிங். அனுமதி வந்தவுடன் அனௌன்ஸ் பண்ணோம். அனௌன்ஸ் பண்ணிட்டு நாங்கள் போவேண்டாம்னு பாக்குறோம். அனுமதி கிடைத்தவுடன் கண்டிப்பா விரைவில் எதிர்பார்க்கிறோம். நாங்க எல்லாம் அதுக்காக தான் இல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தலைவர் விரைவில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.